இறையேசில் அன்பார்ந்த சகோதரிகளே, சகோதரர்களே, இன்று புனித மிக்கேல், கபிரியேல், ரபேல் அதிதூதர்களின் திருவிழாவை சிறப்பிக்கின்றோம். மிக முக்கியமாக நம்முடைய கிராமத்தின் பாதுகாவலர் புனித மிக்கேலின் திருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். முன்னுரையில் குறிப்பிட்டதை போல மிக்கேல் என்பதற்கு கடவுளுக்கு நிகரானவர் யார் என்ற அர்த்தத்தை கொடுக்கின்றது. இது எப்படி வந்திருக்க வேண்டும்? மிக்கேல் மற்றவர்களை பார்த்து கேட்டு இருக்க வேண்டும், கடவுளுக்கு நிகரானவர் யார்? யாரும் இல்லை. அந்த கேள்வி அவர் கொடுத்ததுனாலேயே அந்த அர்த்தத்தையே அவருடைய பெயருக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றே தோன்றுகின்றது. கடவுளுக்கு நிகராக நான் இருக்கின்றேன் என்று லூசிபர் வந்தார். லூசிபரை அழித்து ஒழித்து விண்ணகத்திலிருந்து விரட்டி அடித்தார் நம்முடைய கிராமத்தின் பாதுகாவலர். எந்த ஒரு தீமையையும் முன்னின்று உடனடியாக விரட்டி அடித்து தீமையை அகற்றி நன்மையை கொடுத்து இருளை அகற்றி ஒளியை கொடுக்கின்றவர் தான் நம்முடைய கிராமத்தின் பாதுகாவலர். இயேசுவை எப்பொழுது எங்கு இந்த அலகைகள் கண்டாலும் உடனே அலறி அடிக்க ஆரம்பிக்கும். நற்செய்தியில் பல இடங்களில் நாம் பார்க்கின்றோம், நீர் யார் என்று எங்களுக்கு தெரியும், நீர் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர், கடவுளின் மகன், இங்கு உமக்கு என்ன வேலை, எங்களை விரட்டி அடிக்கவா வந்தீர் என்று புலம்ப ஆரம்பிப்பதையும் நாம் பல தருணங்களில் கேட்கின்றோம். எவ்வாறு இந்த அலகைகளுக்கு தெரிந்தன? இவர் இறைமகன். மக்களே சரியாக புரிந்து கொள்ளாத நிலையில் இந்த அலகைகள் எவ்வாறு புரிந்து கொண்டிருந்தன? ஆரம்ப காலத்தில் எவ்வாறு லூசிபர் தன்னுடைய படையோடு அங்கே கடவுளுக்கு பணிபுரிந்திருந்தார்களோ அப்பொழுதே இறைவனின் திட்டம் அனைத்தும் அதற்கு தெரிந்திருந்தன. அவைகளும் ஆதி காலத்தில் இறைவன் முன் பணிந்து வணங்கி பணிவிடை செய்து கொண்டிருந்த ஒன்றுதான் அவைகளும். ஆனால் காலப்போக்கில் இறைவனின் அரியணையை, அந்த அதிகாரத்தை தாம் பெற வேண்டும், தம்மிடம் இருக்க வேண்டும் என்ற அந்த பேராசையோடு செயல்பட்ட காரணத்தினாலேயே அதிதூதரான மிக்கேல் விரட்டி அடிக்கின்றார். எனவே அதனால்தான் இந்த அலகைகளுக்கு கடவுளின் திட்டம் என்ன என்பது ஒவ்வொன்றும் அவருக்கு தெரிந்திருக்கின்றது. அதனால்தான் இயேசுவின் பொது வாழ்க்கையை ஆரம்பிக்கின்ற தருணத்திலேயே 3 சோதனைகளை கொடுத்ததை நாம் பார்க்கின்றோம். 40 நாட்கள் விரதம் இருக்கின்றார். விரதத்தை முடித்தவுடனேயே முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்று சொல்வோம், அது தீயதைத்தான். ஆனால் அலகை என்ன செய்யும்? நன்மையை கிள்ளி எறிய வேண்டும் என்றுதான் நினைக்கும். அதற்காகத்தான் இயேசுவிற்கு 3 விதமான சோதனைகளை கொடுத்ததை நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது ஆரம்பிக்கப்பட்ட சோதனை ஒவ்வொருவர் மூலமாக அந்த 3.5 ஆண்டுகளிலும் பல ரூபங்களில் பலர் வழியாக செயல்பட்டு கொண்டதையும் நாம் காண்கின்றோம். குறிப்பாக பரிசேயர், சதுசேயர், மறைநூல் அறிஞர் இவர்களும் இயேசுவின் மீது எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் குற்றம் காண்பதற்குள் தான் முனைந்தார்களே தவிர அதில் உள்ள நன்மையை ஆய்ந்து அறிய அதை ஏற்றுக்கொள்ள தேவையான மனநிலை அவர்களுக்கு இல்லை. இயேசு சிலுவையில் தொங்கிய பொழுது கூட அலகையின் சோதனை வேறு விதமாக, ஒரு படை வீரரின் விதமாக வந்ததை நாம் பார்க்கின்றோம். இவர் கடவுளின் மகனாம், இவர்களுடைய உயிரை இவரே காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது தானே. கடவுள் அங்கிருந்து வந்து இவரை காப்பாற்றுவார், முடிந்தால் இவர் சிலுவையில் இருந்து இறங்கட்டுமே. அது மிகப்பெரிய சோதனை. இறுதி கட்டத்தில், இறுதி மூச்சு விடுகின்ற தருணத்தில் இறைமகன் இயேசு நினைத்திருந்தால் சிலுவையில் இருந்து இறங்கி வந்திருக்கலாம், சாத்தானுக்கு பதில் கொடுத்திருந்திருக்கலாம். ஆனால் இறைவனின் திட்டத்தை முறியடிக்கவே சாத்தான் இங்கும் தன்னுடைய கடைசி தருணத்திலும் விளையாடுகின்றது என்பதை இயேசு அறிந்து வைத்திருந்தார். ஆம் அன்பார்ந்தவர்களே, அதை போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு தருணத்திலும் பலவிதமான ரூபங்களில் பல்வேறு நபர்களால் சோதனைகள் வரத்தான் செய்யும். மனித வாழ்க்கையில்
கண்டிப்பாக நாம் அவற்றை சந்திக்கத்தான் நேரிடும். நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு வானதூதரை கொடுத்திருக்கின்றார் கடவுள். இதற்கு முன்பு நான் பணியாற்றிய பங்கிலே கிளை கிராமத்துக்கு இதே போல இரவு நேரத்தில் திருப்பலிக்கு சென்றேன். அது அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் தூரம். திருப்பலியை முடித்துவிட்டு 7:35 7:40 ஆகிவிட்டது. அந்த உள்ளிருந்து மெயின் ரோட்டை அந்த ஈசிஆர் சாலை அடைய 8 மணி ஆகிவிட்டது. கடும் இருட்டு, அமாவாசை இருட்டு, தெருவிலோ விளக்குகள் கிடையாது, போதிய வெளிச்சம் கிடையாது. பிரதான சாலையை வந்தவுடன் மெதுவாக ஓட்டி கொண்டு வந்தேன். இருட்டில் ஒன்றும் சரியாக தெரியவில்லை. சிறிது தூரம் சென்றவுடன் பின்னால் இருந்து ஒரு ஒளி வெள்ளம் பாய்ச்சி வந்தது. என்ன இவ்வளவு பிரகாசமாக இருக்கின்றது என்று பார்த்தவுடன் அந்த கண்ணாடியில் பார்த்தபொழுது பின்னால் ஒரு பேருந்து ஒன்று வந்து கொண்டிருந்தது. சரி, சிறிது தூரம் முன்னே சென்றுவிட்டு அதுக்கு வழி கொடுப்போம் என்று ஓரமாக ஒதுங்கினேன். ஆனால் அந்த பேருந்து என்னை முந்தி செல்லவில்லை. என்ன இவர் முந்தி செல்லாமல் இருக்கிறார் என்று சிறிது நேரம் பார்த்தேன். திரும்ப நான் வேகமாக வண்டி எடுத்து விட்டேன். அந்த ஈசிஆர் சாலை பிரதான சாலையிலிருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் வந்த பிற்பாடு அந்த நகருக்கு நுழைய வேண்டிய சாலை வரும். ஈசிஆர் சாலை அந்த பைபாஸ் ரோட் வழியாக சென்றுவிடும். நான் கடைசி வரை அந்த பிரதான டவுனுக்கு நுழையக்கூடிய சாலை வருகின்றவரை என் பின்னாலேயே வந்து அந்த வெளிச்சத்தை பாய்ச்சி கொண்டே வந்தது. சைடு இண்டிகேட்டை போட்டு நகருக்குள் நுழைய போகிறேன் என்று தெரிவித்தவுடன் நான் நுழையவில்லை, நகருக்குள் நுழையவில்லை. அதற்குள் என்னை கடந்து அந்த பேருந்து மிக வேகமாக கடந்து விட்டது. இது எதனால் எப்படி நடந்தது? கடவுளால் நடந்தது. அவர் தன்னுடைய வானதூதரை அனுப்பி எனக்கு அந்த இருட்டிலும் வழிகாட்டினார், இருளில் ஒளியை பாய்ச்சினார். இறைவனுக்காக நாம் வாழ்கின்றோம், இறைவனுக்காக பணி இருக்கின்ற பொழுது எந்த ஒரு சூழ்நிலையிலும் கடவுள் நம்மை கைவிட மாட்டார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இறைவனின் வார்த்தை ஏற்று அவருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிப்போம். கண்டிப்பாக மிக்கேல் வானதூதர் நம்மோடு இருப்பார். எந்த விதமான ஆபத்துகளிலிருந்தும் நம்மை காப்பாற்றி வழி நடத்துவார். சாதாரணமாகவே பெரியவர்கள் சொல்லுவார்கள், முன்பெல்லாம் வீட்டிலிருந்து வெளியே கிளம்புகின்ற பொழுது காவல் சமசாரம் வேண்டிட்டு போகும், வீட்டிலிருந்து வெளியிலிருந்து நுழைஞ்சோடனே கடவுளுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ அந்த பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி வந்துருக்குன்னு நினைக்கிறோம். ஆரம்பிக்கணும், நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த மாதிரி இந்த நல்ல பழக்கங்கள்லாம் முடிந்து போகக்கூடிய ஒன்றல்ல. ஆகவே அதை இந்த திருவிழாவிலிருந்து நாம் நம்முடைய வீட்டில் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் இந்த பழக்கத்தை ஆரம்பிப்போம். இறைவன் எப்பொழுதும் அவருடைய வானதூதர்களை அனுப்பி நம்மை பாதுகாப்பார். அதற்கான மரத்தை இந்த திருப்பலியில் சிறப்பான விதத்தில் வேண்டி கொண்டிருப்போம்.